அனைவருக்கும் வணக்கம். BO 2026க்கான டெய்லி டெஸ்ட் சீரீஸை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா முழுவதும் ஃப்ரீயாக தான் நம்ம உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதாவது இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஷெடியூல் பிரகாரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ இதுக்கான ஷெடியூலில் நம்ம டெலகிராம் குரூப்பில் பதிவிட்டு இருக்கிறோம். இந்த ஷெடியூலும் ப்ளஸ் நம்ம கொஷின் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். புரியுதுங்களா? அதாவது டெலகிராம் குரூப்பில் கொஷின்ஸ் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு ஆன்சரை மட்டும் நீங்கள் யூடியூப் வழியாக நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். புரியுதுங்களா? மற்றதெல்லாம் அன்னன்னைக்கு டாபிக் உங்களுக்கு ஷெடியூலாக உங்களுக்கு போட்டு டெலகிராம் குரூப்பில் நம்ம பதிவிட்டாச்சு. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியுமே நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ½ hour 1 hour நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது 3வது டெஸ்ட். இந்த கொஸ்டின் பேப்பர் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. இது மேலும் இது முழு ஷெடியூலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் பதிவிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீதி நூல்களின் சிறப்புகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் 11 கீழ்கணக்கு நூல்கள். 2 11 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை எவை? இதற்கான ஆன்சர் நீதி நூல்கள். 3 தமிழ் நீதி நூல்களின் முன்னோடியாக திகழும் நூல் எது? இதற்கான ஆன்சர் திருக்குறள். 4 சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நீதி நூல் எது? ஆன்சர் நாலடியார். 5 வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நீதி நூல் எது? ஆன்சர் நாலடியார். 6 சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மருந்தினால் பெயர் பெற்ற நீதி நூல் எது? ஆன்சர் திரிகடிகம். 7 திருக்கடிகம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நல்லாதனார். 8 இன்னா 40 நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கபிலர். 9 சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் காரியாசான். 10 கற்றலின் சிறப்பை கூறும் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கூடலூர் கிழார். 11 நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆசாரக்கோவை. 12 ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெருவாயின் முள்ளியார். 13 ஏலாதி என்பதில் உள்ள மருந்து பொருள்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 6. 14 ஒளிரும் மணிகள் என்று பொருள்படும் நீதி நூல் எது? ஆன்சர் நான்மணிக்கடிகை. 15 குழந்தைகளுக்கான நீதி நூல் என்று எதை குறிப்பிடலாம்? ஆன்சர் கொன்றை வேந்தன். 16 குமரகுருபரர் இயற்றிய நீதி நூல் எது? ஆன்சர் நீதிநெறி விளக்கம். 17 நன்னெறி நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சிவபிரகாச சுவாமிகள். 18 வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் நருந்தொகை. 19 நீதி நூல்கள் பெரும்பாலும் எக்காலத்தை சேர்ந்தவை? ஆன்சர் சங்கம் மருவிய காலம். 20 முதுமொழி காஞ்சி நூலில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? ஆன்சர் 100. 21 கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மொழிபெயர்ந்த நீதி நூல் எது? ஆன்சர் உமர்கயாம் பாடல்கள். 22 பாரதியார் இயற்றிய புதிய நீதி நூல் எது? ஆன்சர் புதிய ஆத்திச்சூடி. 23 தமிழ் இலக்கியத்தில் அறநூல்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? ஆன்சர் நீதி நூல்கள். 24 நாலடியார் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 40. 25 அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றையும் விளக்கும் நீதி நூல் எது? ஆன்சர் திருக்குறள்.
சரி நண்பர்களே, இந்த டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த டெஸ்ட்டுக்கான உங்களுடைய ஆன்சர், அதாவது உங்களுடைய நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை வந்து இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த டெஸ்ட்டில் நம்ம சந்திப்போம். நன்றி.